பிரசாத் வீட்ல இருக்க மனுஷங்களுக்கு மத்தியில ஒற்றுமை எவ்ளோ இருக்கோ அந்த வீடு அதை விட ரொம்ப சின்னது. வெயில் காலம் வந்த உடனேயே அந்த வீட்ல இருக்கிறது நரகமா மாறுச்சு. வீட்டுக்குள்ள ஃபேன் ஓடினாலும் வேர்த்து ஊத்தி எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஃபேன்ல இருந்து அனல் காத்து வந்துச்சே தவிர புழுக்கம் இல்லாம இல்ல. அந்த வீட்ல 8 பேர் இருந்ததுனால புழுக்கத்துக்கு கொஞ்சம் கூட குறையே இல்ல. அடடடடடே, என்னங்க இந்த புழுக்கம்! ராத்திரி 11 ஆனாலும் இந்த புழுக்கம் போக மாட்டேங்குது. அனாமிகா, இந்த புழுக்கத்துக்கு தொண்டை வறண்டு போகுது. தண்ணி கொண்டு வாமா. என்னவோ இந்த வெயில் காலம் ராத்திரி பகலுன்னு நம்ம குடிசை வீட்டை நெருப்பு குழம்பா மாத்துது இது. உண்மைதான் அத்தை. இந்தாங்க, இந்த வருஷம் வெயில் இன்னும் அதிகமா இருக்குல்ல. நம்ம எவ்வளவு விசிறிக்கிட்டாலும் அனல் குறைய மாட்டேங்குது. உள்ள இந்த அறை ரொம்ப சின்னதில்ல, அதனாலதான் எல்லாருக்கும் இவ்ளோ புழுக்கமா இருக்கு. ரமேஷ், நீங்க அந்த ஃபேன் ஸ்பீட் அதிகரிக்கலையா? அனாமிகா, அது ஏற்கனவே 5ல தான் இருக்கு. ஆனா அந்த ஃபேன்ல வெறும் அனல் காத்து மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கு. அது எதனால தெரியுமா? இந்த ஓடு பகலெல்லாம் அனல் இழுத்துக்கிட்டு ராத்திரியில அப்படியே வீட்டுக்குள்ள அனுப்புது. ஆமாமா அனாமிகா, செவத்துல கூட அனல் அப்படியே இருக்கு. டே ரமேஷா, நீயும் தம்பிங்களும் மேல மாடியில படுத்துக்கலாம்ல, அங்கேயாவது கொஞ்சம் காத்து வரும். அப்பா, மேல இன்னும் மோசமா இருக்குப்பா. தரையில இருந்து சூடா இருக்கு, மேல இருந்து அனல் காத்து வீசுது. இங்க இருந்து எங்க போனாலும் இந்த அனல்ல இருந்து தப்பிக்கவே முடியல. எங்களை விட எங்க மனைவிகளோட நிலைமை ரொம்ப மோசம். கிச்சன்ல அந்த நெருப்பு கிட்டேயே இருந்து ரூம்லயும் படுக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அவனி இந்த சூட்டுக்கு அழுதுகிட்டு இருக்கா. அழாம என்ன பண்றது சுரேஷ்? காத்து வராம மூச்சே விட முடியல. ஃபேன் கிட்ட உட்காந்தாலும் வேர்த்துக்கிட்டே தான் இருக்கு. என் ஸ்கின்னுல எல்லாம் ரேஷ் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு இந்த மாதிரி இருந்தா தூக்கம் வரல. நம்ம பட்டணத்துக்கு போயிடலாமே ப்ளீஸ். என்னால கூட இங்க இருக்கவே முடியல அருண். நாளைக்கு நம்ம எங்க ஊருக்கு போயிடலாமா? அங்க ஒரு ஏசியாவது இருக்கு. இந்த சின்ன வீட்ல இப்படி இருக்க முடியலப்பா, புழுக்கமா இருக்கு. கிராமம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கஷ்டம். அஞ்சலி, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் பரிகாரம் ஓடி போறது இல்ல. இங்க இருக்கிற அன்பு பாசம் எங்க போனாலும் கிடைக்காதுமா. நம்ம இந்த சூட்டை எப்படி தணிக்கிறதுங்கறத பத்தி யோசிச்சு பார்க்கணும். இங்க பாருங்க ரமேஷ், என்னங்க, நம்ம பிரச்சனைக்கு பரிகாரம் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. நம்ம இன்னைக்கு ராத்திரி வீட்டு எதிரில ஆலமரம் இருக்குல்ல, அது கீழே படுத்தா எப்படி இருக்கும்? அந்த மரம் நம்ம வீட்டுக்கு ரத்தின கவசம் மாதிரி இல்ல? ஆமாமா, அந்த இடத்துல கொஞ்சம் காத்து வரும். இந்த வெயிலையும் புழுக்கத்தையும் திட்டுறதை விட்டுட்டு பேசாம இந்த வேலையை செய்யலாம். அனாமிகாவோட ஐடியா எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. வீட்டு முன்னாடி இருக்கிற அந்த புராதன ஆலமரம் ரொம்ப பெருசு. அதுக்கு அடியில பகல்ல கூட சில்லுன்னு இருக்கும். அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் கட்டில எடுத்துக்கிட்டு ஆலமரத்து கீழே வந்தாங்க. 3 மருமகள்களும் கட்டில்ல வந்து படுத்தாங்க. ஃபுல்லா இருட்டா இருந்துச்சு. வானத்துல நட்சத்திரங்கள் இருந்தது. ஆனா ஏதோ ஒரு பயம் இருந்தது. இங்க காத்து நல்லாதான் வருது, ஆனா ஏதோ ஒரு பயம் இருக்குக்கா. இந்த ஆலமரத்துல இருந்து ஏதாவது மேல விழுந்துருச்சுன்னா, இது பழைய மரம் இல்லையா? இதனோட கிளை ஏதாவது உடைஞ்சு மேல வந்து விழுந்துருச்சுன்னா? அக்கா, கட்டிலுக்கு அடியில பாம்பு போகுமோன்னு எனக்கு கூட கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இந்த ஆலமரம்னாலே ஏதேதோ கதை சொல்லுவாங்க. காத்து நல்லா அடிச்சாலும் இந்த பயத்தினால தூக்கம் வர மாட்டேங்குது. அனாமிகா அக்கா, நீ எப்படி இவ்ளோ தைரியமா இருக்க? பயம் எதுக்கு அஞ்சலி? இயற்கை எப்பவும் நமக்கு கெடுதல் செய்யாது. ஆனா உங்க பேச்சுல கூட ஒரு லாஜிக் இருக்கு. தரையில படுத்தா பாம்பு தேள் எல்லாம் வருமேன்னு பயம் இருக்கு. மரத்துல இருந்து குச்சி ஏதாவது விழும், நமக்கு புழுக்கம் இல்லாம இருக்கணும். அதே மாதிரி பயம் இல்லாமலும் இருக்கணும். அந்த மரத்து மேல நம்ம இருந்தா இந்த பிரச்சனை எதுவும் வராதுல. காத்தும் நல்லா வரும், கீழே இருக்க பிராணிகள் பயமும் இருக்காது. என்னம்மா சொல்ற நீ? மரத்து மேலையா? நம்ம என்ன பறவைகளா இல்ல குரங்குங்களா மரத்து மேல படுத்து தூங்கறதுக்கு? இத நான் கேள்விப்பட்டதே இல்ல. அது இல்ல அத, பறவைகள் கிட்ட இருந்து நம்ம ஒரு பாடத்தை கத்துக்கணும். காத்து எங்க சில்லுன்னு அடிக்குதோ அங்க அதுங்க கூடு கட்டிக்கும். இந்த ஆலமரத்து கிளையெல்லாம் எவ்வளவு பலமா இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு கிளையிலயும் ஒவ்வொரு வீடு கட்டுற அளவுக்கு இடம் இருக்கு. நம்ம ஒரு கிரீன் ஹோமையே கட்டலாமே. என்ன சொல்றமா அனாமிகா? நிஜமாவே மரத்து மேல வீடு கட்டலாமா? அது எப்படிமா சாத்தியம்? சின்ன புள்ளையில நான் ஊஞ்சல் கட்டி மட்டும்தான் பாத்திருக்கேன். சாத்தியம்தான் மாமா. அந்த காலத்துல ராஜாக்கள் வேட்டைக்கு போகும்போது மரத்து மேல இந்த மாதிரி இடம் கட்டி படுத்துப்பாங்க. இப்போ இந்த காலத்துல எல்லாம் ட்ரீ ஹவுஸ் அப்படின்னு பெரிய பெரிய ரிசார்ட்ல எல்லாம் கட்டுறாங்க. நம்ம கூட இந்த ஆலமரத்து மேல இருக்க 3 பிரதானமான கிளையில
3 சின்ன வீடு, அதாவது மூங்கிலால வைக்கோலால இது எல்லாம் வச்சு சின்ன சின்ன அறைகளை ஏற்பாடு பண்ணலாம். நிலத்தோட சூடு இருக்காது, மேல இருந்து சில்லுன்னு காத்து மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கும். பாம்பு பூச்சி பயம் இருக்காது. இது நமக்கு ஒரு சம்மர் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். அனாமிகா, ஓ யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுக்கு எவ்வளவு செலவாகும்? என்னங்க, இதுக்கு அவ்ளோ செலவெல்லாம் ஆகாதுங்க. நம்ம கிட்ட இருக்கிற மூங்கில், மரத்துண்டுகள், வைக்கோல் இதுவே போதும். வேலைக்காரங்க மட்டும்தான் வேணும். நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா இத பண்ணிரலாம். வெறும் 2 நாள்ல வேலையெல்லாம் முடிஞ்சிரும். இயற்கைக்கு நம்ம கெடுதல் நினைக்க கூடாது, அது நமக்கு கெடுதல் நினைக்காது. அதுக்கு மறுநாள் காலையில எல்லாரும் மரத்தடியில நின்னுக்கிட்டு மரத்தை பாத்துட்டு இருந்தாங்க. அனாமிகா ஒரு காகிதத்துல பிளான போட்டு காமிச்சா. அதுல அவ என்ன சொல்ல வராங்கிறது தெளிவா புரிஞ்சுது. எங்க பாருங்க, இந்த தெற்கு பக்கம் இருக்கிற கிளையில உங்களுக்கும் எனக்கும் ஒரு வீடு கட்ட போறோம். அதுக்கு மேல வடக்கு திசையில இருக்க ஒரு கிளை மேல அவனுக்கு சுரேஷுக்கு, இந்த பக்கம் அஞ்சலிக்கும் அருணுக்கும். அப்போ மாமாவும் அத்தையும் இந்த வீட்லயே படுத்துக்கலாம். ஏன்னா நம்ம 3 பேரும் வெளியில வந்துட்டோம்னா வீட்ல அவங்களுக்கு இடம் இருக்கும்ல, காத்தும் நல்லா வரும், புழுக்கமும் இல்லாம இருக்கும். அக்கா, ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டோம்னா ராத்திரி தூக்கத்துல போறண்டா மேல இருந்து கீழே விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. அதெல்லாம் விழ மாட்டோண்டி. மூங்கிலால நல்ல பலமான வாசல் வைக்கலாம். கீழே ஃப்ளோரிங்க மரத்தால செய்யலாம். சுத்தி செவர் மாதிரி 3 அடிக்கு சுவர்களை எழுப்பலாம். காத்து வரும், ஆனா நம்ம கீழே விழலாம் மாட்டோம், ஜாகிரதையா இருக்கலாம். இது ஒரு கூடு மாதிரி. ஆஹா, கேட்கவே நல்லா இருக்கே. ஒரு ரிசார்ட் மாதிரி இருக்கும்லக்கா. நான் இப்பவே யூடியூப் காரங்களெல்லாம் கூப்பிடுறேன். நம்ம வீடு நம்ம ஊர்லயே ஃபேமஸ் ஆகணும். ஆனா அனாமிகா, ஊர்ல இருக்கவங்க பார்த்து சிரிச்சா பிரசாதோட மருமகளுங்க மரத்து மேல குடும்பம் நடத்துறாங்கன்னு சொன்னா அசிங்கமா இருக்காதா? வீடு இல்லாம மரத்து மேல படுத்திருக்காங்களான்னு கேட்க மாட்டாங்க. அத்த, ஊர்ல இருக்கவங்க ஏதோ சொல்றாங்கன்னு நம்ம புழுக்கத்துல கஷ்டப்படணுமா? இப்படியே போச்சுன்னா உடம்புதான் கெட்டு போகும். நம்ம எந்த தப்பும் பண்ணலையே அத்த. நம்ம இயற்கைக்கு கொஞ்சம் நெருக்கத்துல போய் வாழறோம். நம்மள பார்த்ததுக்கு அப்புறம் ஊர் முழுக்க இதே மாதிரி மரத்துல வீடு கட்டி தூங்குனாங்கன்னா இந்த அனல்ல ஏசி எல்லாம் விட இந்த மரத்து காத்து தான் ஆரோக்கியமானது. அனாமிகா சொல்றது நிஜந்தா சாரதா. என் மருமகளோட யோசனையில ஏதோ மேஜிக் இருக்கு. ரமேஷா, வேலைய ஆரம்பிடா. மூங்கிலு, மரம், வைக்கோலெல்லாம் வரவழைங்க. நான் கூட உங்களுக்கு உதவி செய்யறேன். அனாமிகாவோட ஊக்கத்துல வேலை வேக வேகமா நடந்தது. அனாமிகா ஒவ்வொரு கிளையிலையும் பக்கத்துல இருந்து பரிசீலனை பண்ணி வெயிட் எங்க இருக்கணும்னு கணக்கு போட்டு பார்த்தா. ரமேஷ், சுரேஷ், அருண் உற்சாகமா வேலைய பார்த்தாங்க. ஒரே வாரத்துல அந்த மரத்து மேல 3 சின்ன சின்ன வீடுகளை அழகா உருவாக்கி இருந்தாங்க. ஊர் மக்கள் வந்து விசித்திரமா அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அனாமிகா அந்த வீட்ல பூக்களால அலங்காரம் பண்ணி வச்சிருந்தா. அக்கா, இது வீடு கிடையாது, ஒரு சின்ன சொர்க்க வாசல். உள்ளுக்குள்ள பாய விரிச்சு சின்ன சின்ன விளக்கு வச்சிருக்க. பாக்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த மரத்து வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. அட ஆமாக்கா, நான் சின்ன சின்ன பேட்டரி LED லைட் எல்லாம் கூட வச்சேன். ராத்திரி நேரத்துல இந்த மரம் மின்மினி பூச்சி மாதிரி இருக்கும். நட்சத்திரம் மாதிரி மின்ன போகுதுக்கா. இப்பவே சில்லுன்னு காத்து வருது. கீழே இருக்க சூடு இங்க தெரியவே இல்ல. அம்மா அனாமிகா, நீ நிஜமாவே எங்க வீட்டு மகாலட்சுமிம்மா. அந்த சின்ன வீட்டை விட்டுட்டு இங்க சந்தோஷமா வாழ வந்திருக்கீங்க. என் புள்ளைங்க கூட இந்த வேலையில எவ்ளோ விஷயம் கத்துக்கிட்டானுங்க. உண்மைதாம்மா அனாமிகா, உன் பேச்ச கேட்டதுனால இப்ப நாங்க ரொம்ப பெருமிதம் அடையறோம். ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்து, அடடா என்ன யோசனைப்பா இது, பிரசாதோட மருமகளுங்க ரொம்ப புத்திசாலிங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. அத்த, கடின உழைப்பு போட ரெடியா இருந்தா சுகம் தானாவே வந்துரும் அத்த. நம்ம பிரச்சனைய பார்த்து அழக்கூடாது. அந்த பிரச்சனைய நம்ம ஒரு வாய்ப்பா மாத்திரணும் அத்த. இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் இந்த மரத்து மேல இருக்க வீட்லயே படுக்கலாம். வாங்க, எல்லா பொருளையும் வீட்டுக்குள்ள வைக்கலாம். இன்னைக்கு ராத்திரி பண்டிகை மாதிரி இருக்கணும். மரத்து மேல இருந்த அந்த வீட்ல ராத்திரி சிலு சிலுன்னு காத்து வந்தது. 3 மருமகள்களும் அவங்க வீட்ல செட்டில் ஆனாங்க. சுத்தி நிசப்தமா வெறும் இலைகள் ஆடுற சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. அன்னைக்கு ராத்திரி 3 மருமகளுக்கும் மறக்க முடியாத அனுபவம் கிடைச்சது. கீழே பிரசாதும் சாரதாவும் உள்ளுக்குள்ள வீட்ல படுத்துட்டாங்க. மரத்து மேல இருந்த மருமகள்களுக்கு இயற்கையோட பேசுற மாதிரி இருந்தது. அனாமிகா அவளோட வீட்ல இருந்து ஜன்னல் வழியா பக்கத்துல இருந்த அவனி அஞ்சலி கிட்ட பேசினா. அவனி, அஞ்சலி, இங்க உங்களுக்கு தூக்கம் வருதா? எப்படி இருக்க அனுபவம்? வானமே நம்ம பக்கத்துல வர மாதிரி இல்ல? அக்கா, சூப்பர்க்கா. நம்ம பழைய வீட்ல இருந்தோம்னா வேர்வையால நேரம் குளிச்சிருப்போம்.
இங்க காத்த பாத்தியா, சிலு சிலுன்னு குளு குளுன்னு இருக்குதுக்கா. இங்க கொசு கூட கிடையாதுக்கா. இவ்ளோ மேல காத்து நம்மள தழுவிட்டு போகும்போது இளையராஜா பாட்டு கேக்குற மாதிரி இருக்கு. அட ஆமாக்கா, நட்சத்திரம் எல்லாம் ரொம்ப பக்கத்து பக்கத்துல தெரியுதுக்கா. இயற்கை நம்மள ஃப்ரீயா சுவாசிக்க வச்சிருக்கு. தேங்க்ஸ்கா. உன்னோட ஐடியாவால எங்களுக்கு ஒரு புது உலகமே கிடைச்சிருக்கு. நம்ம எங்கேயே பெர்மனண்டா இருந்துடலாமா? இது வெறும் ஆரம்பம்தான் அஞ்சலி. நாளைக்கு நம்ம இந்த மரத்துல சின்ன சின்ன ஹேங்கிங் செடியெல்லாம் கூட வைக்கலாம். இந்த மரத்து மேல வீடு நம்ம ஊருக்கே ஒரு உதாரணமா இருக்கணும். இயற்கைய நம்ம நேசிச்சோன்னா அது திரும்ப நம்மள நேசிக்கும்னு ஊர் மக்களுக்கு தெரியணும். இப்ப நம்ம தூங்க போலாம். நாளைக்கு மறுபடியும் நமக்கெல்லாம் வேலை இருக்கு. மறுநாள் காலையில சூரிய கதிர்கள் அந்த இலைகளுக்கு நடுவுல வந்து மருமகள்கள் முகத்துல பட்டுச்சு. சாரதா அவங்க 3 பேரையும் கூப்பிட்டாங்க. அம்மா அனாமிகா, எந்திரிச்சிங்களா? சுட சுட காஃபி ரெடியா இருக்கு. ராத்திரி தூங்குனீங்களா? ஏதாவது சத்தம் வந்துச்சா? எந்திரிச்சிட்டோம் அத்தை. ராத்திரி நல்லா தூக்கம் வந்துச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. காஃபிய குடிச்சிட்டு மேல வந்து மறுபடியும் சுத்தம் பண்ணலாம். அத்த, எனக்கு இங்க இருந்து இறங்கவே பிடிக்கல அத்த. எங்கேயே உட்காந்து காஃபி குடிக்கணும் போல இருக்கு அத்த. ஆனா ஆமா அத்த, நாங்க இங்க இருந்தே பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடுறோம். மாமா, நீங்க கூட மேல வாங்க. இங்க வந்து பாருங்களேன், எவ்வளவு நல்லா இருக்குன்னு. கண்டிப்பா வரேம்மா. என் மருமக அனாமிகா பண்ண இந்த விந்தைய பக்கத்துல இருந்து பார்க்காம போவனா? இந்த வெயில் காலம் முழுக்கவும் 3 மருமகள்களும் மரத்து மேல உள்ள வீட்லயே இருந்தாங்க. அனாமிகாவோட முயற்சியால 3 மருமகள்களும் ஒன்னா இருந்தாங்க. அந்த சின்ன வீட்டு பிரச்சனைகளை ஒரு மிகப்பெரிய சாகசமா மாத்தி அவங்க வாழ்க்கைய வசதியாக்கிட்டாங்க. அவங்கள பார்த்து ஊருக்குள்ள இருந்த இன்னும் சிலர் மரத்து மேல இதே மாதிரி அழகான வீடுகளை கட்ட ஆரம்பிச்சாங்க. அத்த, பாத்தீங்களா, நம்ம ஆரம்பிச்ச இந்த புதிய முயற்சி ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. இயற்கையோட ஒன்றி வாழறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மைதாம்மா. வீடு சின்னதா இருந்தாலும் யோசனை பெருசா இருந்தா அந்த யோசனையால அந்த வீட்டையே சொர்க்கமா மாத்த முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாமே உங்களாலதாம்மா. பிரசாதோட வீட்ல இப்ப புழுக்கம் இல்ல. சிலு சிலுன்னு காத்து வந்தது. அவங்க 2 பேரும் நிம்மதியா வாழ்ந்தாங்க. அனாமிகாவோட புத்திசாலித்தனம், அவளோட விவேகம் அந்த குடும்பத்தை எங்கேயோ கொண்டு போச்சு. அந்த ஆலமரம் வெறும் ஒரு மரம் இல்ல, அந்த வீட்டு ஆனந்தத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு கோவிலா மாறுச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். பிரசாத் சாரதா வீட்டு ஹால்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. 7 மணி இருக்கும். அப்போ சாரதா வலது கையில கட்டு போட்டுக்கிட்டு சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பிரசாத் பேப்பர் படிச்சுக்கிட்டே அவங்கள பாத்துக்கிட்டு இருந்தாரு. ரமேஷ் ஆபீஸ்க்கு கிளம்பி பேக்கோட வெளியில வந்தான். அனாமிகா கிச்சன்ல இருந்து காஃபிய கொண்டு வெளியில வந்தா. என்னங்க, என் நிலைமைய பாத்தீங்களா? சரியா, சமையல் போட்டி நாளைக்கு நடக்க போகுது. இந்த நேரத்துல என் கை உடைஞ்சு எதுவும் பண்ண முடியாம உட்கார்ந்துருக்கேன். அந்த கடவுளுக்கு என் மேல ஏன்டா இவ்வளவு கோவமோ? அட பைத்தியக்காரி, கடவுளுக்கு ஏன் உன் மேல கோவம்? நேத்து தோட்டத்துல தண்ணி ஊத்த போய் வழுக்கி விழுந்தது நீ. அதுக்கு கடவுள் என்ன பண்ணுவாரு? அந்த டாக்டர் வேற 1 வாரம் உன்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. சும்மா இரு. சும்மா இருனா எப்படிங்க சும்மா இருக்கிறது? 10 வருஷமா நம்ம ஊர்ல திருவிழா நடக்குதுல்ல, அதுல நடக்கிற சமையல் போட்டில பரிசு நான் தான் வாங்குவேன். ஊர்ல இருக்க பொண்ணுங்க எல்லாம் நான் சமைக்கிறத சாப்பிட்டு பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த தடவை நான் போட்டியில கலந்துக்கலன்னா அந்த பக்கத்து வீட்டு லட்சுமி வேற சாரதா பயந்து போய் போட்டிக்கு வரலன்னு சொல்லி ஊரெல்லாம் தண்டோரா போட்டுருவா. அதை எப்படி நான் தாங்குவேன்? அம்மா, எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுற? உன்னோட ஆரோக்கியம் தான் முக்கியம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி அந்த லக்ஷ்மி சொல்றத பத்தி கவலைப்பட்டா எப்படி? நீ ஏற்கனவே 10 தடவை ஜெயிச்சிட்ட. இந்த தடவை வேற யாராவது ஜெயிச்சுட்டு போட்டுமே. இந்த 1 வருஷம் விடுறதுனால கிடைக்க போற நஷ்டம் ஒன்னும் இல்ல. உனக்கு தெரியாதுடா ரமேஷா, அந்த போட்டி ஒரு விளையாட்டு மட்டும் இல்ல, அது என் கௌரவ பிரச்சனை. இந்த வீட்ல நான் காலடி எடுத்து வச்சதுல இருந்து என் சமையலுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. இப்போ இந்த கட்டை கட்டிக்கிட்டு கரண்டிய தூக்க முடியாது. மனசே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அத்த, உங்க ஆரோக்கியத்தை விட வேற எதுவுமே எங்களுக்கு முக்கியமே கிடையாது. ஆனா நீங்க கலந்துக்கலன்னா என்ன? உங்க சார்பா உங்க பிரதிநிதி நான் கலந்துக்கலாம் இல்லையா? நீயா? நீ போட்டியில கலந்துக்குவியா அனாமிகா? ஆமா அத்த, கண்டிப்பா நான் கலந்துக்கிறேன். உங்க மருமகளா உங்க கௌரவத்தை நிலைநாட்ட வேண்டிய கடமை என்கிட்ட இருக்குல்ல. உங்க பேர்ல நானே சமையல் போட்டியில கலந்து ஜெயிக்கிறேன். பாத்தியா சாரதா, ஓ மருமக உனக்கு நல்ல செய்தி சொல்லிருக்கா. உனக்கு தகுந்த மருமக. நீ எப்படியும் சமைக்க முடியாது. அனாமிகாவை நீ தயார் பண்ணு. சமையல் எப்படி பண்ணணும்னு சொல்லி கூட போதும்.
ஆமாமா, அனாமிகாவும் ரொம்ப நல்லா சமைப்பா. அதுவும் அந்த காலத்து சாப்பாடு ரொம்ப நல்லா பண்ணுவா. இந்த வருஷம் நம்ம வீட்ல இருந்து புது ருசியா அவங்களும் அனுபவிச்சுட்டு போட்டுமே. கண்டிப்பா அனாமிகா ஜெயிப்பாமா. இது என்ன அனாமிகா, உனக்கு சமைக்க வராதுன்னு ஒன்னும் நான் சொல்லல. ஆனா நீ என்னை விட நல்லா சமைப்பியா? இருந்தாலும் அந்த போட்டிக்கு வர்றவங்க எல்லாம் பல வருஷம் அனுபவம் உள்ளவங்க. அவங்க விதவிதமான பிரியாணி, புளி சாதம், விதவிதமான பக்கோடா, மாமிச குழம்புகளை செஞ்சு கொண்டு வருவாங்க. ஜட்ஜுங்க கூட அந்த காலத்து ஆளுங்க. அவங்க அசர்ற மாதிரி நீ சமைப்பியாமா? நீ சிட்டில வளர்ந்த பொண்ணு. எங்க ஊர் ஆளுங்க ருசி உனக்கு எப்படி தெரியும்? அத்த, ருசிங்கிறது கிராமம் சிட்டின்னு பிரிச்சு இல்ல. சரியான நேரத்துல சரியான ருசியை அறிமுகப்படுத்தினா எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், உங்க பேரை நிலைநாட்டி காட்டுறேன். சரிம்மா சரிம்மா, உன்னோட இஷ்டம். சரியே, என்ன சமையல் செய்யலான்னு இருக்க? நான் போன வருஷம் நாட்டுக்கோழி குழம்பு, ராகி களி செஞ்சேன். பரிசை வாங்கினேன். இந்த தடவை நீ மட்டன் பிரியாணி செய்றியா? இல்லனா நம்ம வழக்கப்படி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறியா? நான் பக்கத்திலே இருந்து எல்லாம் சொல்லித்தரேன். இல்ல அத்த, நான் பிரியாணி, பக்கோடா, புளிசாதம் இந்த மாதிரி எதையும் செய்ய போறதில்ல. வேற என்னம்மா செய்ய போற? இவங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஸ்வீட் எதுவும் பண்ணி கொடுக்க போறியா? ஸ்வீட் இல்லாத, நான் கிரீன் மேங்கோ ஜூஸ் பண்றேன். அதாவது பச்சை மாங்காவோட ரசத்தை குடுக்கலான்னு இருக்கேன். அனாமிகா சொன்னதை கேட்ட உடனேயே ஹால்ல இருந்த எல்லாரும் நிசப்தமாயிட்டாங்க. எல்லாரும் ஆச்சரியமா அனாமிகாவை பார்த்து, பச்சை மாங்கா ரசமா? என்ன அனாமிகா அது? எல்லாரும் வயிறார சாப்பாடு செஞ்சு போடுவாங்க, நீ வெறும் கிரீன் மேங்கோ ஜூஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய? ஆமா அனாமிகா, அப்பா சொல்றதும் வாஸ்தவம் தான். அது சமையல் போட்டி இல்லையா? எல்லாரும் மாங்குன்னு சமைச்சு சாப்பாடு போடுவாங்க. நீ என்னடானா சிம்பிளா ஒரு கிரீன் மேங்கோ ஜூஸ் போட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. முடிஞ்சு போச்சு. இந்த வருஷம் அந்த லக்ஷ்மி தான் ஜெயிக்க போறா. ஏண்டிமா அனாமிகா, பச்சை மாங்காய் ஜூஸ் என்ன, அது வெறும் தாகத்தை மட்டும்தானே தீர்க்கும். இதுக்கு யாரு பரிசு கொடுப்பாங்க? என் மானம் மரியாதை எல்லாம் போகுது. மாமா, ரமேஷ், அத்த, நீங்க எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப என்ன மாசம்? மே மாசம். வெளியில வெயில் மண்டைய கொளுத்திக்கிட்டு இருக்க. மனுஷங்க வெளியில வரணும்னாலே வெயில பார்த்து பயந்து போறாங்க. ஆமாமா, வெயில் கடுமையாதான் இருக்கு. பஜாருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள தலையே சுத்தி போயிடுச்சு எனக்கு. ஆமா மாமா, அந்த போட்டி நடக்கிறது கூட உச்சி வெயில் இல்லையா? வெளியில உள்ள டென்ட்டுக்குள்ள. அந்த டென்ட்டுக்குள்ள யாராவது சுட சுட பிரியாணி, மசாலா புலாவு, காரமா இருக்க எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பிடுவாங்களா? ஜட்ஜஸ் கூட ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் போயிட்டு அந்த சுட சுட சாப்பாட சாப்பிட்டு களைச்சு போய் வேர்த்து விறுவிறுத்து வருவாங்க. அந்த மாதிரி நேரத்துல மறுபடியும் அவங்களுக்கு சுட சுட சாப்பாடு கொடுத்தோம்னா டென்ஷன் ஆயிட மாட்டாங்களா? அவங்களுக்கு அந்த நேரத்துல தேவையானது வயிறையும் மனசையும் சில்லுன்னு ஆக்குற இந்த மாதிரியான ஜூஸ் தான். அனாமிகா சொல்றது லாஜிக்கலி கரெக்டா இருக்கு. அவ்ளோ சூடுல ஸ்பைசியான ஃபுட் சாப்பிட யாருக்கும் பிடிக்காது. ஆமா ரமேஷ், அதனாலதான் நான் இந்த பச்சை மாங்காய் ஜூஸ செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன். இது வெறும் ஒரு பானம் மட்டும் இல்ல. வெயில்ல நமக்கு ஸ்ட்ரோக் வரும்ல, அதை தடுக்க கூடியது. அது மட்டும் இல்ல, பச்சை மாங்காவை நம்ம தோட்டத்துல இருக்க மாமரத்திலேயே பறிக்க போறோம். சுத்தமான ஆர்கானிக் மாங்காய்கள். நான் செய்ய போற இந்த பானம் கண்டிப்பா எல்லாரையுமே கவர்ந்து இழுக்கும்னு நம்புறேன். உன் யோசனையெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அது ருசியா மட்டும் இல்லன்னா யாருமே அதை குடிக்க மாட்டாங்களே. அப்பனா நீ தோத்து போயிடுவியாடிமா? அதுல என்னென்ன போட போற? அத்த, முதல்ல பச்சை மாங்காவை குக்கர்ல போட்டு வேக வச்சு அதோட பல்ப தனியா எடுப்பேன். அதுக்கு தேவையான வெல்லத்தை கலந்துக்குவேன். அதுக்கப்புறமா அதுல கொஞ்சம் புதினா இலைகளை போடுவேன். கொஞ்சோண்டு ஜீரக பொடி, கொஞ்சம் ராக் சால்ட், ஒரு சிட்டிகை பெருங்காயம் போட்டு மிக்ஸில போட்டு அரைப்பேன். அந்த கரைசல ஐஸ் கட்டி இருக்கிற சில்லுன்னு தண்ணியில ஊத்துவேன். புளிப்பா தித்திப்பா புதினா ஜீரகத்தோட வாசனையில குடிக்க அமிர்தம் மாதிரி இருக்கும். அப்பாடா, நீ சொல்லும் போதே எனக்கு வாயில எச்சு ஊறுதுமா. அந்த வெயில்ல இந்த சில்லுன்னு பானம் தொண்டையில பட்டுச்சுன்னா சிலு சிலுன்னு இருக்குமே. சரிம்மா அனாமிகா, உன்னோட இஷ்டம். உன் புத்திசாலித்தனத்து மேல எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. நாளைக்கு போட்டியில நீ இதையே செய்ய. ஆனா சரியான ரேஷியோல பண்ணுமா. உப்பு, புளிப்பு, தித்திப்பு எல்லாம் கரெக்டா இருக்கணும். இன்னைக்கு மத்தியானத்துக்கு ஒரு தடவை வீட்ல செஞ்சு காமி, நான் அதை குடிச்சு பார்த்து சொல்றேன். அப்படியே அத்த, நீங்க ருசி பார்த்து எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா நாளைக்கு போட்டியில அதையே செய்யறேன். இது இப்படி இருக்கும்போது மறுநாள் மத்தியானம் கிராம பஞ்சாயத்து மைதானத்துல ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நின்னாங்க. பெரிய பெரிய டென்ட் போட்டாங்க. வெயில் பயங்கரமா இருந்தது. ஒரு பக்கம் லக்ஷ்மி பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு லேடி மிளகா பஜ்ஜி போட்டாங்க. அனாமிகா மட்டும் அவளோட ஸ்டால்ல பச்சை மாங்காய் ஜூஸ போட்டு அத பெரிய மண்பானையில போட்டு கிரீன் கலர்ல கலந்து வச்சிருந்தா. பக்கத்துல எலுமிச்சை பழம், புதினா இலைகள் வச்சு அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தா.
பிரசாத், ரமேஷ், சாரதா அனாமிகா பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்பாடா சாரதா, என்னது இது? வெயில் இப்படி மண்டைய பொளக்குது. இந்த மசாலாவோட வாசனை, அடுப்பு எரியறதுல இருந்து வர்ற அனலு. ஆமாங்க, என்னால கூட இது எதையும் தாங்க முடியல. கண்டெல்லாம் எரிஞ்சுகிட்டு இருக்கு. பஞ்சாயத்து தலைவரு, ஊர் தலைவரு, இன்னும் 2-3 பேர் கூட இருக்காங்க. அவங்க நிலைமைய பாருங்கப்பா. ஒவ்வொரு ஸ்டால்லயும் போயிட்டு கார குழம்பு, பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு அவங்க முகமே சிகப்பா மாறிடுச்சு. வேர்த்து விறுவிறுத்து இருக்காங்க. ஊர் தலைவர் பாவம் ரொம்ப களைச்சு போயிட்டாரு. அதனால தானே நான் சுட சுட சமையல் செய்யாம இருக்கேன். நம்ம ஸ்டால் கிட்ட அவர் வந்ததும் பாருங்க எப்படி ஆகுறாருன்னு. அந்த நேரத்துல ஜட்ஜஸ் எல்லாரும் அனாமிகாவோட ஸ்டாலுக்கு வந்தாங்க. ஊர் தலைவர் வேர்வைய தொடச்சுக்கிட்டு அங்க வந்தாரு. என்னம்மா சாரதா அம்மா, இந்த வருஷம் நீங்க போட்டியில கலந்துக்கல போல இருக்க. உங்க மருமக ஏதோ புதுசா முயற்சி பண்ணி ஸ்டால்ல வச்சிருக்காங்க. யப்பா, இந்த வெயில்ல அந்த காரத்தையும் மசாலாவையும் சாப்பிட்டு எங்க வயிறு, நெஞ்சு, மூஞ்சி எல்லாம் பயங்கரமா திகுதிகுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அடடே, பரவாயில்ல தலைவரே, நீங்க கொஞ்சம் இந்த நாற்காலியில உட்காருங்க. என் மருமக உங்களுக்காக பிரத்யேகமா ஒரு பானத்தை உருவாக்கி இருக்கா. அனாமிகா, கிளாஸ்ல ஊத்தி குடுமா. அப்போ அனாமிகா அவளோட மண்பானையில இருந்த மூடியை எடுத்துட்டு பக்கத்துல இருந்த கண்ணாடி கிளாஸ்ல அதை ஊத்துனா. அது பாக்குறதுக்கு லைட் கிரீன் கலர்ல ரொம்பவே அழகா இருந்துச்சு. அதுக்கு மேல புதினா இலைகளையும் எலுமிச்சை பழத்தையும் வச்சு அலங்காரம் பண்ணி எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்தா. குடிங்க ஜட்ஜ் ஐயா, இதுல பச்சை மாங்காய், புதினா, வறுத்த ஜீரகம் எல்லாம் கலந்து இருக்கு. ஜட்ஜஸ் சில்லுன்னு அந்த கண்ணாடி கிளாஸ கையில தொட்ட உடனேயே அவங்களோட களைப்பு, வியர்வையெல்லாம் போயிடுச்சு. கிளாஸ வாய்க்கிட்ட கொண்டு போய் மெதுவா ஒரு சிப் எடுத்தாரு. உடனே கண்களை அகலமா விரிச்சு சர்ப்ரைசிங்கான ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்தாரு. ஓஹோ, அற்புதம், மகா அற்புதம். என்னம்மா இது? பாலைவனம் மாதிரி இருக்கிற இந்த வெயில்ல குளு குளு கூழு கிடைச்ச மாதிரி இருக்கு. என் வயித்துல இருந்த எரிச்சல் எல்லாம் மாயமா மறைஞ்சு போச்சு. ஆஹா, உயிரை திரும்ப வந்த மாதிரி இருக்குமா அனாமிகா? ரொம்ப அற்புதமா இருந்ததுமா. புளிப்பாவும் தித்திப்பாவும், ஜீரகம், புதினாவோட டேஸ்ட், எலுமிச்சப்பழ சாறு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வெயில்ல எங்களுக்கு தேவையானது இதுதான். ஓ புத்திசாலித்தனத்தை நாங்க பாராட்டுறோம். எல்லாரும் போட்டியில ஜெயிக்கிறதுக்கு மசாலாவை கொட்டினா, நீ இந்த நேரத்துக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சிருக்கிறமா. ரொம்ப நல்ல வேலை. பல பல. எல்லாம் என் மருமகளோட யோசனை தாங்க. இந்த வெயில்ல எல்லாரையும் குளிர்விக்கிற பானத்தை செய்யணும்னு அவதான் இந்த முடிவெடுத்தா. ரொம்ப நல்ல யோசனை சாரதா அம்மா. உங்களுக்கு தகுந்த மருமக. உங்க கையில இருக்கிற கைராசி, கைமணம் உன் மருமகளுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் எல்லாரும் சந்தோஷமா அந்த இடத்த விட்டு போனாங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு போட்டியோட இறுதி முடிவை அறிவிச்சாங்க. எல்லாரும் ஸ்டேஜ் கிட்ட கும்பலா வந்து நின்னாங்க. கிராம மக்களுக்கு எங்களோட வணக்கம். இந்த வருஷமும் வழக்கம் போல சமையல் போட்டி சிறப்பா நடந்தது. அதுல கலந்துகிட்ட எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்னைக்கு இந்த வெயிலையும் மக்களுடைய ஆரோக்கியத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு ஹீட் ஸ்ட்ரோக் தாக்காத அளவுக்கு ஒரு அற்புதமான ஆரோக்கியமான பானத்தை உருவாக்கி இருந்த, அதுதான் கிரீன் மேங்கோ ஜூஸ செஞ்ச அனாமிகாவுக்கு இந்த வருஷம் பரிசு போகுது. பரிசையும் பரிசு தொகையையும் அவங்களுக்கு வழங்குறோம். அதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாரும் கை தட்டினாங்க. லக்ஷ்மியோட முகம் மாறி போயிடுச்சு. சாரதா பெருமிதத்தோட அனாமிகாவை பார்த்தாங்க. பிரசாதும் ரமேஷும் சந்தோஷமா கை தட்டினாங்க. அனாமிகா மேடம், தயவு செஞ்சு ஸ்டேஜுக்கு வந்து உங்களோட பரிசையும் தொகையையும் வாங்கிக்கோங்க. அப்ப அனாமிகா சின்ன புன்னகையோட ஸ்டேஜ் மேல ஏறினா. ஊர் தலைவர் பெரிய ட்ரோஃபிய அனாமிகா கையில கொடுத்தாரு. அனாமிகா மைக்க வாங்கி பேசினா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த பரிசு பெற்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ஆனா உண்மையிலேயே இந்த பரிசுக்கு உண்மையான அருகதை உள்ளவன் நான் கிடையாது. என்னோட மாமியார் சாரதா தான். கடந்த 10 வருடங்களா அவங்களோட சமையலால உங்க எல்லாரோட அபிமானத்தை பெற்ற என்னோட அத்தை இன்னைக்கு கையில அடிபட்டதுனால போட்டியில கலந்துக்க முடியாம போச்சு. ஆனா அவங்க கொடுத்த தைரியம், அவங்க சொல்லி கொடுத்த சமையலால தான் இன்னைக்கு உங்க எல்லார் முன்னாடியும் இவ்ளோ பெரிய பரிசு பெற்று சந்தோஷமா நின்னுட்டு இருக்கேன். அதனால இந்த வெற்றி என் அத்தைய தான் சாரும் அப்படின்னு சொல்லி அனாமிகா ஸ்டேஜை விட்டு இறங்கி வந்து அவளோட ட்ராஃபிய தன்னோட மாமியார் கையில கொடுத்து அழகு பார்த்தா. சாரதா உணர்ச்சி வசப்பட்டு தன்னோட மருமகளை கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. 2 பேரும் ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. என் மானத்தை எப்படியோ காப்பாத்திட்டம்மா. இன்னைக்கு நீ இங்க வாங்கின பரிசு 10 வருஷமா நான் வாங்கின பரிசை விட மிக உயர்ந்ததுமா. என் மருமக என்னை விட உயர்ந்தவன்னு நீ இன்னைக்கு நிரூபிச்சிட்டம்மா. இதை விட எனக்கு என்ன வேணும்? பாத்தியா சாரதா, நான் தான் முன்னாடியே சொன்னனே, நம்ம மருமக உனக்கு தகுந்தவன்னு.
இன்னைக்கு உன் மானத்தை மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்தோட பேரையும் காப்பாத்திட்டா. கங்க்ராட்ஸ் அனாமிகா. என்னோட மனைவி சாம்பியன் ஆனதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூங்க ரமேஷ். ஆனா இது எல்லாமே அத்தையால தானே? சரி சரி, வெயில்ல நின்னுட்டு இருந்தது போதும். வாங்க எல்லாம் வீட்டுக்கு போகலாம். பானையில ஜூஸ் இருக்கா? ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு கிளம்புவோம். எனக்கு அதை திரும்ப திரும்ப குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சாங்க. அனாமிகா பச்சை மேங்கோ ஜூஸ குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே கொடுத்தா. எல்லாரும் சந்தோஷமா அந்த பானத்தை குடிச்சு சந்தோஷமா சிரிச்சு அனாமிகாவை பாராட்டிட்டு வீட்டுக்கு போனாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய், see you.